ஹலோ கைஸ், ஃபோக்கஸ்டா ஒரு ஒர்க்க பண்றது கஷ்டம்னு இன்னுமே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நம்மள எல்லாரும் டைம் இல்லங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர எந்த ஒர்க்லயும் ஃபோக்கஸ்டாவும் கான்சென்ட்ரேட்டடாவும் இருக்கிறதே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு நாள்ல 10 ஹார்ஸ் எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், மைண்ட் செட் அண்ட் ப்ரிப்பரேஷன். நம்ம பண்ண போற எல்லா ஒர்க்குக்குமே நம்ம மைண்ட் செட் தான் மெயின் ரீசனாவே இருக்கும். அந்த மைண்ட் செட்டை நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிட்டாவே உங்களோட அடுத்தடுத்த ஒர்க் ப்ராப்பரா நடக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவைப்படும். இந்த மைண்ட் செட் அண்ட் ப்ரிப்பரேஷன்ல நான் ஒரு 4 விஷயத்த சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. டிஃபைன் யுவர் வை. யூ ஷுட் நோ, நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்னா அது எதுக்காக பண்ண போறீங்க, எவ்வளவு நாள் அதை எடுத்துட்டு போய் பண்ண போறீங்கிற கேள்விக்கும் கண்டிப்பா உங்ககிட்ட பதில் இருக்கணும். டை டு அ கோல். அது ஒரு எக்ஸாமா இருக்கலாம், நீங்க பிசினஸ் லான்ச் பண்ண போறதா இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதா இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போற விஷயமா கூட இருக்கலாம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைப் ஆஃப் ஒர்க் யூ ஆர் டூயிங். அதாவது உங்களோட டீப் ஒர்க்கையும் ஷாலோ ஒர்க்கையும் கண்டிப்பா நீங்க செப்பரேட் பண்ணி வச்சாகணும். நீங்க டீப் ஒர்க்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இன்டென்ஸான ஒர்க்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டாஸ்க் இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஷாலோ ஒர்க்ஸ் சொல்லி பார்க்கும்போது அதுல நீங்க இமெயில் சென்ட் பண்ண வேண்டியதா இருக்கலாம், இல்ல நீங்க பாக்குற குட்டி குட்டி அட்மின் ஒர்க்ஸா கூட இருக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க ஃபோக்கஸ்டா ஒரு ஒர்க்கை ஒரு டேல பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ 4 to 6 hours வரைக்கும் தான் எல்லாருனாலையும் அந்த ஒர்க்ல ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். பிலீவ் இன் கன்சிஸ்டன்சி ஓவர் இமோஷன்ஸ். நீங்க எல்லா நாள்லயும் மோட்டிவேட்டடா இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. அண்ட் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மோட்டிவேஷனுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஹேபிட் அண்ட் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யூஸ் ஃபோக்கஸ் as a trained skill, not a talent. ஒருத்தர்னால எல்லா டைம்லயும் ஃபோக்கஸ்டா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்கேஸ் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்கில்லா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் ஒன், டெய்லி ரொட்டீன். இதுல நீங்க மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்கெடியூல்டா சொல்ல போறேன். மார்னிங் ரொட்டீன் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா from 7 AM to 9 AM. இதுல இப்போ நான் சொல்ல போற விஷயத்த டெய்லி ஹாபிட்ஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா நாளுமே ஒரே டைம்ல எந்திரிக்க பழகுங்க. நீங்க எந்திரிச்ச உடனே 5 to 10 minutes சன்லைட்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்திரிச்ச உடனே ஃபார் ஹைட்ரேஷனுக்காக plenty of வாட்டரை இன்டேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க எந்திரிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு உங்களோட எந்த கேஜெட்ஸுமே நீங்க யூஸ் பண்ண கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரெச்சஸ் ஆர் வாக் ஆர் யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டா எடுத்துக்கோங்க, அதுல புரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்கிறது ரொம்பவே நல்லது. டீப் ஒர்க் ஃபேஸ் 1. 9 AM இருந்து 12:30 வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான ப்ரொடக்டிவான விஷயத்த பண்ணலாம்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. First thing, use timer to structure your work blocks. இதுக்காக நீங்க Pomodoro மாதிரி எந்த ஆப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Second one, eliminate distractions. இந்த distractionsல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட மொபைல் போன்ஸ். அதுல உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ், தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிருங்க. Work with intention. Use background music, take real breaks. அதாவது நீங்க ஒரு ஒர்க்க பண்ணி முடிச்சிட்டீங்க, ஒரு பிளாக்க முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மிட் டே ரீசெட். இதோட டைமிங் பாத்தீங்கன்னா from 12:30 ல இருந்து 2 o'clock வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான ப்ரொடக்டிவான விஷயத்தெல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. You should have a balanced diet lunch. Proteins, slow carbs and veggies add பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களோட லஞ்ச் டைம்ல ஸ்கிரீன்ஸ், கேட்ஜெட்ஸை யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் பண்ற ஒரே தப்பு என்னன்னா லஞ்ச்ல ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறது. இந்த ஹெவி ஃபுட்ஸ்னால உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. உங்களோட லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் வாக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டீப் ஒர்க் ஃபேஸ் 2. இதோட டைமிங் பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். இந்த டைம்ல நீங்க என்ன மாதிரியான விஷயத்த பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூ கேன் ஸ்விட்ச் யுவர் என்விரான்மெண்ட் இஃப் பாசிபிள். இந்த டைம் கேப்ல நீங்க டீ ஆர் காஃபி இன்டேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் ரிப்பீட் 1 or 2 more work blocks. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த டைம்ல உங்களை மென்டலி நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க காலையில இருந்து எவ்வளவு ஹார்டான ஒர்க்க வேணாலும் பண்ணிருக்கலாம், பட் இந்த ஒரு டைம்ல மட்டும் நீங்க லைட்டான ஒர்க்க மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஷாலோ ஒர்க்ஸ் ஆர் அட்மின் ஒர்க்ஸ். இதுக்கான டைமிங் பாத்தீங்கன்னா
5 o'clockல இருந்து 6:30 வரைக்கும். இந்த டைம் கேப்ல நீங்க ரிப்ளை பண்ணாத மெசேஜஸா இருக்கலாம், இமெயிலா இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே உட்காந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆர் ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் பண்றது, அண்ட் இன்னைக்கு நீங்க பண்ண ஒர்க்க ரிவ்யூ ஆர் ப்ராக்ரஸ் பண்றது. டூ லோ ஃபோக்கஸ் டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடிட்டிங், ரிவ்யூவிங் அண்ட் லைட் ரீடிங். நெக்ஸ்ட் ஒன் ஈவினிங் ரொட்டீன். இதோட டைமிங் பாத்தீங்கன்னா 6:30ல இருந்து 10 o'clock வரைக்கும். இந்த டைம் கேப்ஸ்ல ஈட் லைட் டின்னர். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க தூங்க போறதுக்கு 60 to 90 minutes முன்னாடி எந்த ஸ்கிரீன் கேஜெட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. டூ சம்திங் ரெஸ்ட்ஃபுல். அது ரீடிங்கா இருக்கலாம், ஜர்னலிங்கா இருக்கலாம். அண்ட் செட் கோல்ஸ் ஃபார் டுமாரோ. நீங்க காலையில எப்படி ஒரே டைமுக்கு எந்திரிக்க பழகுங்க அப்படின்னு சொல்றனும், அதே மாதிரி ஒரே டைமுக்கு தூங்கவும் பழகுங்க. நெக்ஸ்ட் ஒன் வீக்லி ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி லாங் டேர்ம் ஃபோக்கஸ். உங்களோட டெய்லி ஃபோக்கஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. அது கூகுள் ஷீட்ஸ்லயா இருக்கலாம், ஜர்னலிங்லயா இருக்கலாம், ஆர் நோஷன் மாதிரியான ஆப்ஸா கூட இருக்கலாம். அனலைஸ் வாட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஃபோக்கஸ். அது உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஆர் உங்களை சுத்தி இருக்கிற நாய்ஸ், ஆர் உங்களை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஆர் உங்க ஸ்லீப். அண்ட் பேட்ச் சிமிலர் டாஸ்க் டுகெதர். அதாவது ஒரே மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பேட்ச் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு ஒர்க் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கு போகும்போது கம்ப்ளீட் ஸ்விட்சிங்கா அது இருக்கவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், வீக்லி ஒன்ஸ் ரெஸ்டுக்காக மட்டும் அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுங்க. வித் ஜீரோ டீப் ஒர்க்ஸ். செலிப்ரேட் யுவர் வின்ஸ். தி லாஸ்ட் ஒன், ஆப்டிமைஸ் யுவர் ஒர்க் ஸ்பேஸ் ஆன் எவ்ரி வீக்கெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டூல்ஸ் தட் சூப்பர்சார்ஜ் யுவர் ஃபோக்கஸ். அதாவது உங்களோட ஃபோக்கஸ் அதுல நீங்க கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நோஷன் ஆர் ஆப்சிடியன். இது உங்களோட டெய்லி டாஸ்க பிளான் பண்றதுக்கு அண்ட் டெய்லி லாக்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் ஒன், ஃபாரஸ்ட் ஆர் ஃபோக்கஸ் மேட். இந்த ஆப்ஸ் உங்களோட அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். தேர்ட் ஒன், டாகல் ட்ராக். இது நீங்க ஒரு டாஸ்க எவ்வளவு ஹார்ஸ்ல கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஃபோர்த் ஒன், cold turkey or freedom. These are all website blockers. Next one, noise cancelling headphones. இது உங்களை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், habits that sustain 10 hours focus days. அதாவது நீங்க 10 hours ஒரு நாள்ல எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம 7.5 ஹார்ஸ்ல இருந்து 9 ஹார்ஸ் வரைக்கும் தூங்க பழகுங்க. செகண்ட் ஒன், ஜங்க மேக்ஸிமம் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிருங்க. தேர்ட் ஒன், யூ ஷுட் ஹாவ் டு ஹைட்ரேட்டட். ஃபோர்த் ஒன், நீங்க கெஃபைன் எடுத்துக்கிறது நல்லதுதான், பட் இந்த கெஃபைன்ஸ் எல்லாமே எக்ஸசிவா எடுத்துக்கிறது மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணுங்க. கெஃபைன் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஃபோக்கஸ்டா இருக்க முடியுங்கிற ஹேபிட்டை டோட்டலா சேஞ்ச் பண்ணுங்க. சே நோ டு யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் டைம். நான் இப்போ சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்திருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.